குக்கரில் சமைக்கும் குடும்பமா நீங்கள்? உடனே கவனியுங்கள், அப்படியே தலைகீழாக மாறியது. கேஸ் அடுப்பு மற்றும் குக்கர் இல்லாத வீடுகளை நம்மால் பார்க்க முடியாது. நிச்சயம் இந்த இரண்டு பொருட்களும் இருக்கும். இது இரண்டுமே டேஞ்சர் தான் என சொல்லப்பட்டாலும் இது இல்லை என்றால் வீட்டில் சமையல் ஆகாது. குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்கள் கட்டாயம் பயன்படுத்துவார்கள். ஆனால் கேஸ் ஒரு புறம் மெயின்டைன் செய்ய வேண்டும் என்றால் குக்கரை நாம் கட்டாயம் பராமரிக்க வேண்டும். இல்லை என்றால் அடுப்பில் இருக்கும் போதே தூக்கி அடித்துவிடும். இதனால் நம் உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம். ஆனால் குக்கர் தானே, இது நம்ம என்ன செய்ய போகிறது என பல இல்லத்தரசிகள் அசால்ட்டாக விட்டுவிடுவார்கள். அப்படி இல்லாமல் குக்கரை அன்றாடம் நாம் பராமரிக்க வேண்டும். மேலும் குக்கரில் விசில் அடிக்கும் போது அதில் இருந்து தண்ணீர் வெளியே வந்துவிடும். உள்ளே பொருட்கள் தண்ணீர் இன்றி கருகிவிடும். அப்படி தண்ணீர் வர ஆரம்பித்தால் என்ன செய்யலாம், அதற்கு முடிவு என்ன என்பதை பார்க்கலாம். நம் முன்னோர்கள் அரிசியையும் பருப்பையும் பானையில் தான் வேக வைத்து சமைப்பார்கள். அதன் ருசி என்னமோ வேற லெவலாக தான் இருக்கும். ஆனால் காலத்திற்கு ஏற்ப, சூழ்நிலைக்கு ஏற்ப சுவையை தாண்டி நேரம் மிச்சமாவதை வைத்து அடுத்த கட்ட வேலையை பார்க்க செல்ல வேண்டும் என்ற நிலைக்குத்தான் நாம் தள்ளப்பட்டுள்ளோம். அதுபோக காலத்திற்கு ஏற்ப சமைக்கும் முறையும் மாறிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரே குக்கரில் காய்கறி வேக வைப்பது, சாதம் வைப்பது, பருப்பு வைப்பது என அனைத்தும் வந்துவிட்டது. இதனால் வேலையும் எளிதாகிவிட்டது. இதன் மூலம் கேஸ் சேமிப்பதை தவிர சுவை மற்றும் ஆரோக்கியத்திற்கான ஒரு சிறந்த சமையல் நுட்பம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு சில நேரங்களில் குக்கரை பயன்படுத்தும் போது சில பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியுள்ளன. சில நேரங்களில் விசில் அடிக்காது, இல்லை என்றால் உணவு அதிகமாக வெந்துவிடும். குக்கரில் இருந்து விசில் அடிக்கும் போது தண்ணீர் வெளியே வந்துவிடும். குக்கரில் இருந்து தண்ணீர் வெளியேறுவதால் கேஸ் அடுப்பு முழுவதும் தண்ணீர் படர்ந்து அதனை சுத்தம் செய்ய நேரம் ஏற்படும். எனவே விசில் அடிக்கும் போது குக்கரில் இருந்து தண்ணீர் வர ஆரம்பித்தால் என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் அதற்கான தீர்வை பற்றியும் பார்க்கலாம். வீட்டில் இருக்கும் எந்த சைஸ் குக்கராக இருந்தாலும் இது போன்று பயன்படுத்தினார் தண்ணீர் வெளியே வரவே வராது என்கிறார்கள். முதலாவதாக குக்கரில் அரிசி பருப்பு வைக்கும் போது அடுப்பை அதிக தீயில் வைத்தால் குக்கரில் இருந்து விசில் வரக்கூடும். இதனால் தண்ணீரும் வெளியே கொட்டும். எனவே நீங்கள் நடுத்தர பிளேமில் வைத்து சமைக்க வேண்டும். இரண்டாவதாக தண்ணீர் அதிகம் வைக்கக்கூடாது. குக்கரில் அளவுக்கு அதிகமாக தண்ணீர் வைத்தால் நெருப்பு அதிகமாகியவுடன் அது அழுத்தத்துடன் விசில் அடிக்க தொடங்கும். இதனால் தண்ணீரும் வெளியே வர ஆரம்பிக்கும். சரியான அளவில் மட்டுமே தண்ணீர் விட வேண்டும். மூன்றாவதாக ரப்பரை எப்போது சரிபார்த்து நாம் போட வேண்டும். பல நேரங்களில் ஒரு குக்கரின் ரப்பரை வேறு ஒரு குக்கரில் மாற்றுவோம். சில சமயம் அது தேய்ந்தும் அழுக்குகள் நிறைந்தும் இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் குக்கர் இருந்து தண்ணீர் வெளியே வர அதிக வாய்ப்புகள் உண்டு. எனவே பயன்படுத்துவதற்கு முன் ரப்பரை சரிபார்த்து பின் குக்கரின் மூடியில் பொருத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் நிச்சயம் தண்ணீர் வெளியே வராது. அடுத்ததாக மிகவும் முக்கியமான ஒன்று, பருப்பு வெந்தாகிவிட்டது என்பதை தெரிந்து கொள்ள ஒரே வழி, விசில் அடித்தால் மட்டும்தான் அந்த விசிலில் அழுக்கு படியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அழுக்கு படிந்திருந்தால் குக்கரில் விசில் அடிக்காது. இதனால் தண்ணீர் வெளியே கொட்டும். எனவே விசிலை அவ்வப்போது சுத்தம் செய்தது காலச்சிறந்தது. இறுதியாக குக்கர் பழையதாக இருந்தாலும் அல்லது அதன் மூடி பலமுறை கீழே விழுந்து சேதமடைந்து இருந்தாலும் அதிலிருந்து பிரஷர் நிச்சயம் கசியும். இந்த நேரத்தில் தண்ணீரும் வெளியேறும். எனவே இது மாதிரி நடந்தால் உடனடியாக குக்கரை மாற்றுவதுதான் மிகவும் நல்லது. ஆபத்தை விலை கொடுத்து வாங்காமல் புதிய குக்கரை வாங்கிவிடுங்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.